பண்ணுகிறவர் என்று பார்க்குறோம். அப்போது 6ஆம் மாதம் முடிச்சுட்டோம். 7ஆம் மாதத்தில் வந்துட்டு இது ஒரு பூரணமான மாதம். பூரணமான மாதத்துக்குள்ளே வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நாம் நிர்மூலமாக அது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. நான் இந்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கோடிட்டு காட்டுகிறேன் என்று சொன்னால், நானும் என்னுடைய லைஃப்பில் என்னோட வாழ்க்கையிலுமே இந்த ஊழியத்தின் பாதையில் 25 ஆண்டுகள் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எமராலிருந்தும் கேத்திலிருந்தான இந்த சபையில் நிற்க வைத்திருக்கிறார். இப்போ நம்ம நிர்மூலமாக போகலை, வெட்கப்பட்டு போகலை, தோற்று போகலை, ஒரு கைவிடப்பட்டு போகலை. கர்த்தர் நம்மளை உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விதத்திலும் உயர்த்தி இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதை தான் இந்த வருஷத்தின் கடைசியில், இந்த துவக்கத்தின் இந்த 7ஆவது மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நாம் நிர்மூலமாக அது இருப்பது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அதை நம்ம அடிக்கடி நினைவுபடுத்துகிறோம். ஆண்டவர் அழகா சொல்றாரு, நான் உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை, இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை, முடிவில்லை. முடிவில்லாத இரக்கம். 2 காரியங்களை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். ஒன்று அவருடைய கிருபை, 2வது அவருடைய இரக்கம். அவருடைய இரக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போது அவருடைய கிருபையை மாத்திரம் பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு இந்த 7ஆவது மாதத்தில் கிருபையாய் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். முதலாக நான் சபையில் செய்தின்னு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த புல்பிட்டில் நின்று நான் பேசின ஒரு வார்த்தை கிருபை தான். கேத்தி சபையில் முதலாய் பாஸ்டவங்க சொன்னாங்க, நீங்கள் மெயின் சபையில் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வார்த்தை